கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் உடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரநிலைகளை பார்க்கும்போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும். ஜெயலலிதா செத்ததுக்கு செத்திருக்கிறான், ஜெயலலிதா செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான், கருணாநிதி செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான், கருணாநிதி செத்ததுக்கு செத்திருக்கிறான், எம்ஜிஆர் செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான், எம்ஜிஆர் செத்ததுக்கு செத்திருக்கிறான், இந்திரா காந்தி இறந்து போனார். இந்திரா காந்தி எனக்கு பெரிய தவச்சின தவ கிடையாது. ஆனா இந்திரா காந்தி இறந்ததற்கு 19 பேர் இறந்திருக்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரும் துயரம். 19 பேரும் தமிழர். யார் இதை எழுதுகிறா? காப்பா ரவாணன். தமிழன் ஏன் அடிமையானான்? பலகீனமான மனநிலை கொண்டவன் தமிழன். இந்த இனத்தில்தான் பலமான மனநிலை கொண்ட பிரபாகரன் பிறந்திருக்கிறான் என்பதை புரிந்து. எனக்கு ஒரு பெருமை உண்டு. பிடித்த நடிகர்களுக்கு கைதட்டிய கூட்டத்தை திருப்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பக்கம் திருப்பிட்டங்கிற பெருமை எனக்கு. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நானும் என் பிள்ளைகளும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இனப்பெருமை. தூர இருந்து பார்ப்பான், ஏன்னா அந்த ஆளு பேசிட்டு இருக்கான் பெருமை, தமிழர்கள் நாங்கள் தரையில சோறப்பட்டு இருக்கான். சி, நாகரிகம் அடையாத ஒரு கூட்டம் பொறுக்கு. நாளைக்கு நாடு அவர்கள்ட்ட தான் போகுது. நடிகன் நான் ஆண்டால் ரசிகன் மந்திரி ஆயிடுவான். அதான் நடக்கும். அப்புறம் ராஜேந்திர பாலாஜி மாதிரியும்